வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலம் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கொய்மலர் ரோஜா சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஆர் ரங்கநாத். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா செட்டிப்பள்ளி கிராம விவசாயி ஆவார். பல்வேறு காய்கறி பயிர்கள் செய்து வரும் இவர் தோட்டக்கலை துறையின் மானியத்திலும் வழிகாட்டுதல்கள் மூலம் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலை அமைத்து அதில் 5 வகையான ரோஜாக்களை சாகுபடியினை மேற்கொண்டு வருவதோடு நீர் செலவு, ஆள் செலவு, பூச்சி நோய் தாக்குதல் இன்றி நிறைந்த மகசூல், நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தோட்டக்கலைத்துறை மூலிமா மானியம் வாங்கி க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கேன். அதில் எங்களுக்கு 18,70,000 ரூபா மானியம் தராங்க தோட்டக்கலைத்துறையில். நான் இப்போது ரோஸ் போட்டிருக்கேன். ரோஸில் 5 வெரைட்டி போட்டிருக்கேன். 5 வெரைட்டியில் ஒன்று தாஜ்மஹால், ஃபஸ்ட் ரெட்டு, கார்வேட்டா, நோப்லெஸ்ஸு, கோல்டு ஸ்ட்ரைக்கு, அவலஞ்சுன்னு 4 கலர் வகைரா போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 50 ரூபா ஒரு பஞ்சு கணக்கு பார்த்தாலும் எப்படி மாதத்துக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் வருமானம் வரும். அதில் செலவெல்லாம் போக ஒரு 25,000லேருந்து 50,000 வரைக்கும் மீதி ஆகும். இது எங்கள் பக்கத்தில் சில விவசாயிங்க இந்த மாதிரி ஹைடெக் இது பாலி ஹவுஸ் போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் நான் தோட்டக்கலை அதிகாரிகளை சம்பிரதிச்சப்போ அவங்க எனக்கு இது கொடுத்தாங்க சார். அவங்க ஐடியா மூலிமா தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னே பண்ணிகிட்டு இருந்த விவசாயத்துக்கும் இப்போ பண்ணிகிட்டு விவசாயத்துக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பயனாக தெரியுது இந்த ஹைடெக்கு பாலி ஹவுஸ். அதெல்லாம் முன்னே பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் நான் உருளைக்கிழங்கு, தக்காளி இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். அது அந்தளவுக்கு விளைச்சல் இல்லை. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால சுத்தமாக ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைடெக்கில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இருக்குது சார். இது கிட்டத்தட்ட நாங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு 6 மந்த்து வரைக்கும் நாங்கள் வளர்க்கணுங்க. இது அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் ஆன பின்னாடி தான் எங்களுக்கு ஃப்ளவர் வருது. அப்போது மார்க்கெட்டிங் பண்ணால் நல்லா ஒரு பயன் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் போட்டிருக்கிறது. அது ஏதாவது காற்று மூலிமா ஏதாவது செட்டு பேப்பர் கிளியதோ இல்லை விழுந்துருச்சுன்னா ரொம்ப நஷ்டம். இன்சூரன்ஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பயனாக இருக்குங்க. இது சந்தை விற்பனை இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்? சந்தை விற்பனை இப்போது பெங்களூரில் இருக்குங்க, மெட்ராஸு, இந்த சேலம், கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பெரும்பாலும் இந்த பெங்களூர் தான் போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஏர்போர்ட்டு கிட்டே இருக்கிறதுனால பெங்களூர் தான் போயிட்டுருக்கு. பாலி ஹவுஸ்னாலே ப்ரொடெக்ஷன், கல்டிவேஷன். இதில் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நேராக மழையோ இல்லை காற்றோ எதுவும் புயலோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நல்ல மகசூல் நல்லா வருது. தரம் நல்லா உயர்தரமாக வர்றதுனால பூ அதெல்லாம் சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல ரேட் அதிகமாக போகும் சார். அதனால தான் இந்த பாலி ஹவுஸில் தண்ணி முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணி சார் ரொம்ப குறைஞ்ச தண்ணியில் நம்ம விளைச்சல் வாங்கலாம். பாலி ஹவுஸில் பார்த்திங்கன்னா அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் நல்லா பண்ணலாம் சார்.
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி நாம் அந்த தண்ணி மறுபடியும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் சார் பாலி ஹவுஸ். இப்போ இந்த மாதிரி விஷயம் வரதுனால நீங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக இருக்கோண்டா, நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பெருமையாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டெவலப் பண்ணும்போது நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார். இப்போது இது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த இதுவாக எனக்கு ஒரு நானாக இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இதாக ஸ்டேட்டஸாக நான் நினைக்கிறேன். இதனால் நான் ஒரு நாட்டுக்கும் என் கூட ஒரு 10 ஆளுங்களுக்கும் நான் வேலை தர்ற மாதிரி என்னால் முடியுதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. வேலை தேடி போய் நாங்கள் வேலை தேடுறதுக்காக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 ஆளுக்கு வேலை தர்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. மேலும் விவரம் பெற ஆர் ரங்கநாத் அவர்களை 0984398902 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். நகர்ப்புற மக்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்து தேவையானவற்றை தாங்களே விளைவித்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றன. இதன் மூலம் இயற்கையான முறையில் காய்கறி பயிரிடுவதற்கான தொழில்நுட்ப முறைகள் மற்றும் மானியங்கள் குறித்து சென்னை சேப்பாக்கம் தோட்டக்கலைத்துறையின் இணை இயக்குனர் மேரி சுஜாதா அவர்கள் விளக்கமளிக்கிறார். வேளாண் பெருமக்களே, இன்னைக்கு இருக்கிற ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது வீட்டு காய்கறி தோட்டம். வீட்டு காய்கறி தோட்டம் என்று சொல்லும் பொழுது இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 சென்ட் நிலம் இருக்குது, இல்லை ஈவன் 1 சென்ட் நிலம் இருக்கட்டும், 2 சென்ட் நிலம் இருக்கட்டும். சரி, என்ன பண்ணுறது? காய்கறி விலையும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நீங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தை அமைச்சு கொள்ளலாம். இப்போ வீட்டு பட்ஜெட்டில் காய்கறி வந்து இப்போ திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துடுறாங்க, சிலோன் பஸில் இருந்துச்சுன்னா அந்த லீவ்ஸை எடுத்து உடனே பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம். தவசிக்கீரை இருந்துச்சுன்னா ஒரு கூட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எவ்வளவோ பயன்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரு 4 கத்திரிக்காய் 4 வெண்டைக்காய் இருந்தால் கூட ஒரு சாம்பாரை வச்சிடலாம். எனவே இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டுட்டு இந்த வீட்டு காய்கறி தோட்டம் வந்து மிகவும் பயனுள்ளது. அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், காய்கறிகளை 4 வகையாக பிரிக்கலாம். நேரடி விதைப்புக்கான காய்கறிகள், நாற்று விட்டு நடும் காய்கறிகள், 3வது கொடி காய்கறிகள், 4வது நிரந்தர காய்கறி பயிர்கள். நேரடி விதைப்புன்னு சொல்லும் பொழுது வெண்டைக்காய், முள்ளங்கி அதெல்லாம் நேரடி விதைப்புக்கான காய்கறி பயிர்கள். நாற்று விட்டு நடுவதுன்னு சொல்லும் பொழுது தக்காளி, கத்தரி போன்றவை நாற்று விட்டு நடுகிறோம். குழி காய்கறிகள் அல்லது கொடி காய்கறிகள் சொல்லும்போது பாகல், புடலை, பீர்க்கு இதெல்லாமே கொடி காய்கறிகள். 4வது நிரந்தர காய்கறி பயிர்கள்னு சொல்லும்பொழுது சுண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அகத்திக்கீரை, இதெல்லாம் வந்து எலுமிச்சை கூட சொல்லலாம். ஆனால் நிரந்தர காய்கறி பயிர்கள். அதனால் இதற்குன்னு நம்ம இடம் ஒதுக்கணும். 8 பாத்தி அமைச்சிட்டிங்கன்னா இந்த நாற்று விட்டு நடக்கூடிய காய்கறி பயிர்களையும் இந்த நேரடி காய்கறி பயிர்களையும் நீங்கள் அந்த பாத்தியில் விதைச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரந்தர காய்கறிகள் பயிரும்போது கிராமத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு மாடும் 2 முருங்கை மரமும் இருந்தால் போதும் வாழ்க்கையை நடத்திடலான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் நிரந்தர காய்கறி பயிர்கள் வாழை, முருங்கை, அகத்திக்கீரை, சுண்டைக்காய், எலுமிச்சை போன்றவற்றை வந்து வீட்டில் வந்து பின்னால் வேலி பக்கத்தில் போட்டுக்கலாம், குழி வெட்டி போட்டுக்கலாம். வேலி மேலே இந்த பாகல் இதெல்லாம் படர விட்டுக்கலாம். இந்த வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு அருகிலுள்ள தோட்டக்கலை கிடங்குகளை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் தோட்டக்கலை கிடங்குகள் காணப்படுகின்றன. அவற்றை அணுகி உங்களுக்கு தேவையான விதைகளையும் பூஞ்சான மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இயற்கை முறையில் வந்து இதை பயன்படுத்தலாம். இப்போ திடீர்னு செடியில் பூச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஈவன் இஞ்சி இருக்குது இல்லையா, இஞ்சி பச்சை மிளகாலாம் கூட ஒரு மிக்சியில் அடித்து அதில் தண்ணியை கொஞ்சம் கலந்து தெளிச்சு விட்டால் போதும். அந்த காரத்திலேயே கூட அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி நிறைய ஆலோசனைகளை உங்களை சொல்லுவதற்காக ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும் தோட்டக்கலை கிடங்குகள் காணப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா வாலஜாபாத்து, இப்போ மற்ற எவ்வளவோ இடம் இருக்குது, காட்டாங்குளத்தூர், அந்த இடங்கள்லாம் காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இதெல்லாம் அம்பத்தூர், பூந்தமல்லி போன்ற இடங்களில் தோட்டக்கலை கிடங்குகள் இருக்குது. இந்த இடங்களை அணுகி வீட்டு காய்கறி தோட்டத்திற்கு ஆலோசனை பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
மேலும் விவரம் பெற மேரி சுஜாதா அவர்களை 0914122363 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.